ஒரு குத்து சண்டை வீரர் அப்படின்னு தெரிய வருது. செந்தில் இதே மாதிரி தான் அந்த கடற்கரை ஓரமாக ஒதுங்கிடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, வேற ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசுவார். ஒரு கட்டத்தில் வந்து கவுண்டமணி அதை கண்டுபிடிச்சிருவார். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து சுமோ அப்படிங்கிற ஒரு பற்றி ஒரு படம். இதில் வந்து மிர்ச்சி சிவா, அப்புறம் வந்து பிரியா ஆனந்தவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிர்ச்சி சிவா வந்து கடல் விளையாட்டு, இந்த வந்து திருவான்மையூரில் கடலில் அந்த போட் மாதிரி வச்சு விளையாடுவாங்க, இதெல்லாம் அந்த விளையாட்டுலாம் பண்ணுறாரு. கடல் சார்ந்து சில ஃபுட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி. இவர் ஒரு மோட்டல் மாதிரி ஒன்று வச்சு நடத்துகிறாரு. அங்கே நிறைய பேர் வந்து தங்குறாங்க. இதுதான் அவருடைய வேலை. இந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் கடற்கரையில் வந்து ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு குண்டா ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அவர் யார் என்ன தூக்கிட்டு இருந்து விசாரிக்கிறாரு. அவருக்கு எந்த நினைவுமே இல்லை. அவருடைய பிஹேவியர் வந்து 1.5 வயசு பையன் மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். இதனால் இவருக்கும் இவரோட ஃப்ரெண்டுக்கு விடிவி கணேசனுக்கும் ஒரு சண்டை வருது. அதுக்கப்புறம் வந்து இவரை யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரித்து பார்த்தா இவர் வந்து ஒரு குத்து சண்டை வீரர் அப்படின்னு தெரிய வருது. தளபதி சொல்ற மாதிரி குட்டி கதையா சொல்லுன்னு பார்த்தா லிட்டில் பேஷன்ஸ் சார், நான் குயிக்காக கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த குத்து சண்டை வீரரை வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. திருப்பி ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இவர் ஊர்லேருந்து பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பணம்லாம் கலெக்ட் பண்ணி நேராக கொண்டு போய் ஜப்பானில் விடுறாரு. அங்கே ஜப்பானுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேலை முடிஞ்சிச்சு கிளம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யார் கொண்டு விட்டாரோ அவர் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ நாள் நீ கூட இருந்துட்ட, இவன் வந்து ஒரு குத்து சண்டையில் வந்து போட்டியில் ஜெயிக்கணும், அதையும் பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. அந்த குத்து சண்டை போட்டில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்ற இந்த படத்தோட கதை. ஐயோ, எல்லாம் காலியா. மென்டலி 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்கார். ஸோ இது முழுக்க ஒரு காமெடிக்கான பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு கதை. இது வந்து அந்த ஒரு உருவ அமைப்பும் சரி, மிர்ச்சி சிவா அப்படின்னாலே நம்ம காமெடி எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே துளி கூட காமெடிக்கான எந்த முயற்சியுமே அவங்க எடுக்கலை. ஒரு சின்ன அளவில் கூட அவங்க காமெடிக்கான எந்த ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க எடுத்து வைக்கல. தப்பு இல்லாமலடா அவ ஆகாயத்திலேருந்து என் மேலே துப்பட்டா போடுவான். ஒரு நாளைக்கு காக்கா கூட தான் ஆகாயத்தில் நின்று போடுது. அதுக்காக எல்லாரும் காக்கா லோ பண்ண முடியும். ஸோ வந்து இந்த ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அப்படின்னாலே அதை வச்சு ஏதோ அவரை விட்டு விளையாடலாம். அவர் வயிறு நிறைய சாப்பிட்றாரு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு காமெடி பண்ணலாம். இல்லை அவர் உருவத்தை வச்சு காமெடி பண்ணக்கூடாது, கூட ஒரு நாகரிகமாக ஏதாவது பண்ணலாம். ஆனால் எங்கேயுமே அவங்க காமெடிக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. மிர்ச்சி சிவா காமெடின்ற பேரில் ஏதோ வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து விடிவி கணேசன் அவரும் வந்து காமெடின்ற பேரில் எதையோ ஒன்று பேசுகிறார். ஆனால் எதுவுமே காமெடி நிற்கலை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து யோகி பாபு வர்றாரு. யோகி பாபு காமெடின்னு நினச்சிட்டு ஒன் சைடாக வந்து பிரியா ஆனந்தை லவ் பண்ணுறாரு. அதோட ரிசல்ட்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவரும் வந்து எந்த காமெடிக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அந்த படம் ஒட்டுமொத்த படமே ஒரு வேக போய்கிட்டே இருக்குது. சரி, ஜப்பானில் போய் தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் வந்து இவங்க எதுவும் பண்ணல. வழக்கம் போல் இவர் என்ன பண்ணுறாரு, கோமாளித்தனம் பண்ணி இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்ட அந்த ஜப்பானிய வீரர்களை சாதாரணமாக இவர் கோமாளித்தனம் பண்ணி கிச்சு முட்டியெல்லாம் ஜெயிச்சிடுறாரு. ஸோ இது வந்து இவர் பல படங்களில் பண்ணியிருக்காரு. ஸோ இதைத்தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு. இந்த சிரிப்புன்னு நினச்சிட்டு நம்ம சிரிப்புன்னு எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரியல. டேரக்டர் வந்து இந்த காட்சியை வந்து வச்சிருக்காரு. ஹாசிம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரியான வெறும் ஒரு காமெடிகள் எதுவும் இல்லாமல், எந்த ஒரு ஆழமான ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இந்த படம் அப்படியே கலந்து போகுது. ஆழமான விஷயத்தை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நகைச்சுவைக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த டேரக்டர் வந்து அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இவன் யாரு, எதுக்காக இவன் வரவிடாம தடுக்கிறாங்க, இதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பின்னணி இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல படத்தோட இசை அப்படியே காப்பி அடித்து வச்ச மாதிரி தெரியுது. பாடல்களும் வந்து ஒரு தாலாட்டு பாடு மாதிரி ஒன்று கொண்டு போகிறாங்க. அதுவும் வந்து ஒன்றும் நம்ம மைண்டில் நிற்கலை. ஸோ அது நல்ல சண்டை காட்சிகள் ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லை இந்த குத்து சண்டையை பற்றி ஒரு வரலாறாவது ஏதாவது இந்த படம் சொல்லியிருக்கலாம். ஜப்பானுடைய கலையை பற்றி பேசியிருக்கலாம். எதுவுமே இந்த படம் வந்து பேசவே இல்லை. குறைஞ்சபட்சமாக நல்ல நகைச்சுவை இந்த படத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இது வந்து 3 நகைச்சுவை நடிகர்கள்னு தாங்களே சொல்லிக்கிற இந்த 3 பேர் இந்த படத்தில் இருந்தும் இந்த படம் எந்த ஒரு நகைச்சுவைக்கான ஸ்டெப்பும் எடுக்கல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்னவர் அப்படின்னு
அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து கவுண்டமணி செந்தில் வந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. செந்தில் இதே மாதிரி தான் அந்த கடற்கரை ஓரமாக ஒதுங்கிடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா வேறு ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசுவார். ஒரு கட்டத்தில் வந்து கவுண்டமணி அதை கண்டுபிடிச்சிருவார். அந்த ஒட்டுமொத்த படத்துலையே சில காட்சிகள் தான் அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடி வந்து நம்ம எல்லாருமே லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்தினுடைய ஒன்லைனே இதுதான். ஆனால் இதை வச்சு எவ்வளவோ காமெடி பில்டப் அவங்க பண்ணியிருக்கலாம். அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இந்த வந்து சுமோன்ற படம் இது ஒரு சாதாரணமாக வந்து கடந்து போகுது. இந்த படம் வந்து ஒரு அட்ராக்டிவாக இல்லைனா மட்டும் பரவாயில்ல, நம்ம பொழுதை வந்து நிறைய வந்து எடுத்துக்கிட்ட ஒரு படமாகவும் தான் இது இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். இது தீபிகா அதிர்வல்.